Assalamualaikum guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி, சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி. நம்ம எப்போவுமே கல்யாண வீட்டில் கேசரி ஹல்வா சாப்பிட்ருக்கோம்ல, அதே ரெசிபி தான் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அதை உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். எப்போவுமே வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியோட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் அட்டகாசமாக ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைக் போட்டுக்கலாம், கமெண்ட் போட்டுக்கலாம். உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டேன். கடாய் ஃப்ரை பேன் நீங்கள் எதில் செய்கிறீங்க அதை வச்சுட்டு சூடாகிடுச்சுன்னா நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, நான் இங்கே 12 பாதாம் போட்டிருக்கேன், ஒரு 10-12 பாதாம் போட்டிருக்கேன், அப்புறம் காஜு நட் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நெய்யில் வறுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், ப்ரௌன் ரொம்ப ஜாஸ்தி பண்ண வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். அது நீங்கள் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க, அதனால் போட மாட்டேன். கிஸ்மிஸ் போட மாட்டேன். எப்போவுமே எங்கள் பையன் பொண்ணு சாப்பிட மாட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, ஆனால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஜாஸ்தி கிஸ்மிஸ் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதோ பிடிச்சி ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே நெய்யில் நான் ஒரே ஒரு கிண்ணம் கட்டோரி ரவா போட்டிருக்கு, சூஜி. கேசரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப டார்க் ப்ரௌன் பண்ணக்கூடாது, அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு கலர் வந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் சீக்கிரம் வேகாது. அதனால் ரொம்ப லைட்டாக வறுத்தினீங்கன்னா அது நல்லா இருக்காது டேஸ்ட். அதனால் மீடியம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கீழே அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ நீங்கள் கேசரி ஹல்வா பண்ணுறீங்க அவ்வளோ நீங்கள் கேசரி போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். மீடியம் டம்ளரில் 2 டம்ளர், பெரிய டம்ளர்னால் 1 டம்ளர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கட்டியாகி இதாகாது, ஒட்டு போகாது. அதனால் துரந்து உடனே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்னா நீங்கள் ஒரு கிண்ணம் மட்டும் சீனி போட்டுக்கோங்க, சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா மீடியம் கிண்ணத்தில் சர்க்கரை போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நான் ரவா போட்டது அது பெரிய கிண்ணம், மீடியம் பெரிய கிண்ணம். இது கொஞ்சம் சின்ன கிண்ணம். அதை நீங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எந்த மாதிரி தேவை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிடும். எப்போவுமே நான் ஸ்வீட் டிஷ் செஞ்சாலும் நான் கொஞ்சம் உப்பு போட்டுருவேன், அப்போ தான் என்ஹான்ஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூளோட 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கலருக்காக ஆரஞ்ச் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு போட்டு விட்டுட்டேன். நீங்கள் இதில் இன்னும் 2 பொருள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா. இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும். கொஞ்சம் ரோஸ் வாட்டர், அப்புறம் இல்லைன்னா கேவுடா வாட்டர், எசன்ஸ் வாட்டர், நல்லா டேஸ்ட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் இல்லை உங்களுக்கு நீங்கள் குங்குமம் பூ கூட ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இதில் பால் ஆட் பண்ண மாட்டேன். பால் ஆட் பண்ணிங்கன்னா அது வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆகிடும். நம்ம கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்காது. பாலில் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பேசிகிட்டு இருக்கிறப்போ நல்லா கலந்து உங்களுக்கு நல்லா கலரும் வந்துருச்சு, அப்படியே அழகாக வந்துருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சி அப்படியே நல்லா பிடிச்சி உட்காந்துரும்.
அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு பாதாம் போட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு மறுபடியும் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிட்டு சுடு நீங்கள் கிண்ணத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா கிண்ணத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா ஆடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி அட்டகாசமாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி எப்படி இருக்கும் டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்திருக்குது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்டி, ரொம்ப செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவாச்சும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இந்த ரெசிபி பிடிக்கும்னா நான் எப்படி செஞ்சுருக்கு நீங்கள் அது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால சவுண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல் அமுத்திக்கோங்க. ஆல் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்ககிட்ட சேர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.